சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 100 டாக் வந்து நாங்க தென்னந்தோப்புல செஞ்சிட்டு இருக்கோம். அங்க வந்து 100 நாய் வெச்சிட்டு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க ஆர்டர். ஒரு நாய் வெச்சி வீட்ல சமாளிக்க முடியல எங்கனால. அரசு பண்ணிடுறீங்க. 100 நாய் வெச்சி சமாளிக்கறனா எப்படி சமாளிக்கறாரு? உள்ள ஒரு ரூம் இருக்கு சார். அந்த ரூம்ல பிளட் ஆத்தடி சார். ரூம் எல்லாம் பிளட்டா இருக்கு சார் அந்த ரூம்ல உள்ள. வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டையைச் சேர்ந்தவர் வடிவேலு. 48 வயதான இவர் வேலூர் பர்மா பஜாரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். அது மட்டுமின்றி சமூக ஆர்வலரான வடிவேலு காயமடைந்த திருநாய்க்களை மீட்டு கால்நடை மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்து தொடர்ந்து பராமரித்து வருகிறார். இந்த சூழலில் வடிவேலு தான் வசிக்கும் சலவன்பேட்டையில் உள்ள வீட்டை விற்பனை செய்துவிட்டு காட்பாடி காந்தி நகரில் தனது சகோதரர் பிரேம் ஆனந்துடன் வசித்து வருகிறார். இதையடுத்து வடிவேலு ஊரை விட்டு வெளியேறிய பிறகும் திருவலம் எஸ்எல் புதூர் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவரின் கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து நாய்கள் பராமரிப்பு மையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். அங்கு காயமடைந்த மற்றும் வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட திருநாய்களை மீட்டு உணவு மற்றும் சிகிச்சை அளித்து வந்தார். இதற்காக முறையாக உரிமம் பெற்ற வடிவேலு நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சையும் செய்து வந்திருக்கிறார். தற்போது வடிவேலுவின் பராமரிப்பு மையத்தில் 25 திருநாய்கள் உள்ளன. இந்த சூழலில் வடிவேலு மீதும் அவரது நாய்கள் பராமரிப்பு மையம் மீதும் எழுந்த ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த பராமரிப்பு மையத்தில் நாய்களை வெட்டி விற்பனை செய்வதாக சந்தேகமடைந்த பொதுமக்கள் உடனடியாக அந்த பராமரிப்பு மையத்தை காலி செய்ய வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த திருவலம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தயாளன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது போலீசார் நடத்திய ஆய்வில் அங்கு நாய்க்கறி வெட்டி விற்பனை செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை, யாரோ வேண்டுமென்றே வதந்தி பரப்பியுள்ளதாக தெரிவித்தனர். இருந்த போதிலும் இது குறித்து விசாரணை நடத்த காட்பாடி தாசில்தார், பிராணிகள் வதை தடுப்புச் சங்கம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த சம்பவம் முறையாக விசாரணை நடத்திய பிறகுதான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் கூறியுள்ளனர். நான் வந்து வெள்ளூர்ல வந்து சொந்த வீடு 2 இருக்கு. அங்க டவுன்ல வந்து ஜனங்க கோஆபரேட் ஒரு சில பேர் இங்கே நாய் சாப்பாடு போடாதீங்க, எல்லாம் வந்து தொல்லை பண்ணுது, நீங்கள் எங்கடா எத்தனை போய் போடுங்க, இந்த இடத்துல போடாதீங்க. இது தமிழ் இங்கே மட்டும் இல்லை, இந்த இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பொதுமக்களும் வந்து இதுக்கு கோஆபரேட் பண்ணல, அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. இந்தியன் பீனல் கோட் சட்டம் தெரியல. அதனால் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து வள்ளலார் நிதி இதுக்குனே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உங்கள் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு வேறவா இருக்கு. என் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு நான் நாய்கறி வைக்கிறேன், வெட்டுறேன், லேப் கொண்டு வாங்க எல்லாம் பாருங்க, ஓப்பனா இருங்க. லேப் டெஸ்ட் வருவீங்க, வெட்டனரி ஹாஸ்பிட்டல் என்னை பற்றி கேளுங்க. 30 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். வேலூர்ல வேலை ஃபீடர் தெரு சாப்பாடு போடுறாங்கல்ல, 150 பேர். அணைக்கட்டுல ஒரு இடம் இருக்கா? அணைக்கட்டு இல்ல, பெனாத்தூர்ல என்னுடைய சித்தப்பா பையன் அனிமல் வெல்ஃபேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இப்போ என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 1 வீக் முன்னாடி ப்ராப்பர் இல்லாம இது மாதிரி பண்ண கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதாவதுங்க, இப்போ நாம வந்து கருத்தடை ஆபரேஷன் பண்றதுக்கு தான் ப்ராப்பரா பதிவு பண்ணி. நீங்க யுவர் நாட் நீங்க ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாது. நீங்க எப்படி பண்ணலாம்? நாங்க செய்ய முடியாது. அங்க சென்டர்ல தான் திருவண்ணாமலையில தான் கொண்டு போய் பண்றோம். இங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? எங்க வைக்கிறதுக்கு? இங்க வந்து இவ்வளவு 100 நாய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? சார், நான் வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நான் இடம் எடுத்து இப்ப பண்றேன். இப்போ இதுக்கு மேல நான் வந்து கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி 2 வாரமா வந்து நான் ஒரு பர்மிஷன் சொல்லலாம். அப்படி இல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அனிமல் வெல்ஃபேர்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ பாக்குறது அனிமல் வெல்ஃபேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனுமதி பெற்று நடத்தணும். நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இப்போ உங்க மேல குற்றச்சாட்டு கையும் காலமா பிடிச்சிருக்காங்க, நாய்க்கறி விற்கிறதா பிடிச்சிருக்காங்க. பண்ணுங்க சார். 2 பேரும் எங்க
மிச்சம் இருந்த 2 பேர் எங்க பாருங்க இவரு ரோஜா செடி வைக்கிறதா பர்மிஷன் வாடகை செடி நான் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தேவையான செடியெல்லாம் சப்ளை பண்றேன். நாய் வளர்த்து பின்னாடி போய் அவர்கிட்ட பில்டிங் ஓனர் கிட்ட சொன்னேன், சார் நம்ம கிட்ட டாக் இருக்கு, பில்டிங் எல்லாம் சொல்ல பின்னால ஷெட் போட்டுங்க, தொந்தரவு இல்லாம வளர்த்துங்க. அதனால நான் வந்து அவங்களுக்கு இடத்த நம்ம கொடுத்துறோம். பொதுமக்கள் உங்க மேல அஃபென்ஸ் பண்றாங்களே, இப்போ அவங்கள நீங்க அதுக்கு பதில் என்ன இருக்கு? அந்த அஃபென்ஸ் சட்ட ரீதியா வந்து செக் பண்ணுங்க, லேப் டெஸ்ட் கொடுங்க, எல்லாமே எடுங்க. சிம்பிள். எனக்கு வந்து 100 நாய் வச்சுக்கிட்டு யாரும் பர்மிஷன் கொடுத்தாங்க ஆர்டர் இப்ப இருங்க, இப்ப நாய்களுக்கு வந்து இப்ப எல்லா இடத்துலயும் வெறி பிடிக்குது, எல்லா இடத்துலயும் பிரச்சனையே வந்து நாய்களை வந்து இப்ப ரோட்ல கொண்டு வந்து விட்டுறாங்க. இருங்க, அந்த நாய்களால தான் தொந்தரவு, வீட்டுல வளர்க்குறான்னு கொண்டு போறாங்க. மொத்த நாய்க்கும் ஒன்னா ஒரு இடத்துல ஒரு ஹோம்ல வந்து நாய் கடிச்சுன்னா அந்த நாயை மொத்தமா கொண்டு வந்து ரோட்ல விட்டுறாங்க. அந்த நாய்க்கு தான் போயிட்டு மக்களை தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு அனுமதி இல்லாம நீங்க இங்க வச்சிருக்கிறது பெரிய அச்சுறுத்தல் தானே அது மக்களுக்கு. நான் இப்போ 2 days தான் இங்க வந்தது. நீங்க பில்டிங் ஓனர்கிட்டே கேளுங்க. 2 daysல நான் வந்து சார் 5 ஏக்கர்ல நான் வந்து தேங்காய் தோப்புல வச்சு நடத்திட்டு இருந்தேன். புரியுது சார்? அதெல்லாம் காட்டுவாங்க, பேசுவாங்க. எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அதை? நான் சீக்கிராஜபுரத்துல 100 நாக வச்சு பராமரிச்சு 100 டாக் வச்சு நாங்க தென்னந்தோப்புல செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க பில்டிங் வசதி இல்லாதனால. என் பேர் பிரேம் ஆனந்த். ஒரு நாய் வச்சு வீட்டுல சமாளிக்க முடியல எங்கனால. அரசு பண்ணி 100 நாய் வச்சு சமாளிக்கிறா எப்படி சமாளிக்கிறாரு? நாட்டு நாய் வந்து ஒரு நாய் 2 நாய் வச்சு சமாளிக்க முடியல எங்கனால. சரிங்களா? இவரு தெரு நாய் 100 நாய் வச்சு எப்படி சமாளிக்கிறாரு? சாப்பாடு உள்ள ஒரு ரூம் இருக்கு சார். அந்த ரூம்ல பிளட் நாத்தடி சார். ரூம் எல்லாம் பிளட்டா இருக்கு சார். அந்த ரூம்ல உள்ள சார் நாய் வெட்டி நைட்ல கை இருக்குறாங்க. நைட் ஃபுல்லா எனக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.